கற்பித்து கொடுத்த ஆசிரியருடைய கடிதத்தை பார்த்தார். அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: உன்னுடைய மகன் முட்டாள், எனவே எங்களுடைய பள்ளியில் உன்னுடைய மகனை வைத்து படிக்க வைக்க முடியாது என்று ஆசிரியர் அவருடைய தாய்க்கு எழுதியிருந்தார். அதனுடைய மறுபக்கத்தில் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய் இவ்வாறு எழுதியிருந்தாள்: என்னுடைய மகன் முட்டாளாக இருந்தாலும், மூளை கோளாறு உள்ள மகனாக இருந்தாலும் நான் அவனை படிக்க வைப்பேன் என்று அவருடைய தாளிலே எழுதியதை பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல மணி நேரம் கண்ணீர் விட்டு அழுததாக அவருடைய சுய சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிற தாய்மார்களுடைய அன்பு இவ்வளவு இருக்கும் என்றால், இந்த உலகத்தை உருவாக்கிய கடவுளுடைய மகன் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு அவருடைய தாய் எவ்வளவு மிக பெரியவராக இருக்க வேண்டும் என்பதை கடவுள் நன்றாக அறிந்திருந்ததன் காரணமாக கன்னி மரியாளை கடவுள் இந்த உலகத்தில் நம் அனைவருக்கும் தாயாக, கடவுளின் தாயாக, இந்த உலகத்திலே வாழப்போகிற அனைத்து குடும்பங்களின் தாயாக உருவாக்கி இருக்கிறார். இந்த அருமையான மாலை வேளையில இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தையோடும் அருட்தந்தைகளோடும் நாம் இணைந்து மரியாள் குடும்பங்களின் அன்னை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது: ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நன்றாக இருந்தோம் என்றால் 100 ஆண்டுகள். ஆனால் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு உருகொடுத்த அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நற்செய்தியை பெற்ற நாளிலிருந்து இந்த நாள் வரை நம் அனைவரின் தாயாக, நம் குடும்பங்களின் தாயாக இருக்கிறாள். லூக்கா எழுதிய நற்செய்தியில 1ஆம் அதிகாரத்தில் 39 முதல் 41 வரை உள்ள வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம்: அதன் பின்பு மரியாள் புறப்பட்டு யூதேயாவில் உள்ள மலை நாட்டிற்கு விரைந்து சென்றாள் என்று. இயேசுவில் அன்புமிக்க என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க போகிறார் என்ற ஒரு நற்செய்தியை அன்னை மரியாள் பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவருடைய தாய் எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். அந்த எலிசபெத்தை எதற்காக சந்திக்க செல்கிறார்? எலிசபெத்தின் குடும்பத்திற்கு சென்று அந்த எலிசபெத்தோடு அன்னை வாழ்வதற்காக செல்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே உதவி செய்வதற்காக செல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உதிரத்திலே தாங்கி இருந்த அந்த அன்னை, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட அந்த அன்னை இயேசு கிறிஸ்துவோடு எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்கிறார். அவரோடு தங்கி இருந்து அவருக்கு உதவி செய்கிறார். எனவே கடவுளின் தாய் மரியாள், பூண்டி மாதா அன்னை, மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிற தாயாக நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தியில 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கிறோம்: திருமண விழாவிற்கு சென்ற அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவள். அந்த திருமணத்திற்கு சென்றவுடனே
அந்த குடும்பத்தில் இருக்கிற குறையை தீர்க்கிற அன்னையாக, இல்லாமையை தீர்க்கிற அன்னையாக செல்வதாக நாம் பார்க்கிறோம். முதலாக இயேசு கிறிஸ்துவை தனது உதிரத்திலே வாங்கிய அன்னை எலிசபெத்தின் குடும்பத்திற்கு சென்று பணிவிடை செய்ய போகிறாள். இரண்டாவதாக கானாவூர் திருமணத்திற்கு அன்னை மரியாள் சென்றவுடனே அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பற்றாக்குறையை நீக்குகிற தாயாக செல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ பூண்டி மாதாவினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால்தான் நாம் இந்த பூண்டி மாதாவை நோக்கி வந்திருக்கிறோம். இதோ இந்த பூண்டி மாதா நமக்கு பரிந்து பேசி செய்திருக்கிற அற்புதமான காரியங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். பூண்டி மாதா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான குறைகளுக்கும் பரிந்து பேசி பற்றாக்குறையை நீக்கி தருவாள் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த பூண்டி மாதா திருத்தலத்தை நோக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பூண்டி மாதாவை நோக்கி நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளிலிருந்து இதோ இந்த பூண்டி மாதா திருத்தலத்தை நாடி வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த அந்த அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக அந்த அன்னை மரியாளை நம்முடைய தாயாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 19வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தான் இறக்க போவதற்கு முன்பாக, தன்னுடைய உயிரை கொடுக்க போவதற்கு முன்பாக அன்னை மரியாளை நோக்கி சொல்லுகிறார், இதோ உன் மகன் என்று. அதே போல அருளப்பரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ உன் தாய் என்று. எனவே அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை தனது உதிரத்திலே தாங்கிய நாள் முதல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அன்னை மரியாள் குடும்பங்களுக்காக பரிந்து பேசியாகவும் கடவுளின் தாயாகவும் நம்முடைய தாயாகவும் வாழ்க்கையில் நுழை கொலைக்கப்பட்ட நாட்களிலே, வாழ்க்கையிலே சமாதானமற்ற நாட்களிலே, வாழ்க்கையிலே எல்லா விதமான சோதனைகளும் வேதனைகளும் வருகளும் நாட்களிலே அன்னையை நாடி நாம் வரும் பொழுது நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம் அன்னை பரிந்து பேசுகிற தாயாக இருக்கிறாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறோம். இதோ பூண்டி மாதா திருத்தலம் சாதாரணமான திருத்தலம் அல்ல, மாறாக அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிரம்ப பெற்றுக் கொடுக்கின்ற திருத்தலம். இதோ அருமையான காட்சியோடு அன்னை அங்கே நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான தேவைகளை அறிந்த தாயாக இருக்கிறார். எனவே நம்முடைய கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பான இயேசுவே, இந்த அற்புதமான மாலை வேளையில மரியாள் குடும்பங்களின் அன்னை என்ற தலைப்பிலே சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனது உதிரத்திலே தாங்கிய அந்த அன்னை மரியாள் முதலாக எலிசபெத்தின் குடும்பத்திற்கு சென்று அவருக்கு பணிவிடை புரிந்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த அந்த அன்னை, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொண்ட அந்த அன்னை கானாவூர் திருமணத்திற்கு சென்ற பொழுது தனது பரிந்துரை வழியாக தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதற்கான சக்தியை அவள் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்ததை நாங்கள் இன்று விவிலியத்தில் வாசித்தோம். ஆம் இயேசுவே, இதோ இந்த பூண்டி மாதாவின் திருத்தலத்தை நாடி தேடி வந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இதோ இந்த பூண்டி மாதாவின் திரு சுரூபத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இதோ இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லா நபர்களை தொட்டு ஆசீர்வதியும். இந்த தாய் எங்களின் தாய், இந்த தாய் கண்ணீரோடு வருபவர்களின் தாய், இந்த தாய் பற்றாக்குறையை நீக்குகிற தாய், இந்த தாய் குடும்பத்திலே அமைதியை கொடுக்கிற தாய், இந்த தாய் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுக்கிற தாய், இந்த தாய் எல்லா மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிற தாயாக சிறந்து விளங்கடி இந்த இடத்தை தேர்ந்து கொண்ட கிருபைக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அன்பான இயேசுவே, இந்த அற்புதமான நேரத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குருக்களையும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு அருள் சகோதரிகளையும், இங்கே வந்திருக்கிற எல்லா பக்த மக்களையும்
வரங்களையும் நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் வெளியில் செல்லும் பொழுது இதோ பூண்டி மாதாவின் அருள் பெற்றவர்களாக அவருடைய பரிந்துரை வழியாக எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும், இதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை தாங்கி செல்கிற மக்களாக வாழ தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிரம்ப கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு வழியாக நானும் இணைகின்றே. காணிக்கை ஏற்றிடுவா, காணிக்கை ஏற்றிடுவா. தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் தொலியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உம்மலை பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. உன்னோடு பலியாக நானும் இணைகின்றே. காணிக்கை ஏற்றிடுவா, காணிக்கை ஏற்றிடுவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இத்திருபலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் வானக தந்தையே, இறைவனின் அன்னையாம் புனித பூண்டி மாதாவின் நினைவு நாளில் மக்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவாய் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு ஏற்புடையனவாகி உமது அன்பையும் ஆதரவையும் நாங்கள் சுவைக்க அருள் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பட்ட பாடுகளில் புனித கன்னிமரியாளுக்கு சிறப்பான பங்களித்து அவரை நம்பிக்கை தரும் விண்மீனாகவும் நோயுற்றோருக்கு நற்சுகமாகவும் விளங்கச் செய்தீர். நாங்கள் பட வேண்டிய வேதனைகளை எங்கள் மீது வைத்த அன்பினால் தன் மீது சுமந்து கொண்டு எங்கள் வலிமின்மையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை முழுவளத்தோடு பின்பற்றி உமது திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு ஓர் சிறப்பான எடுத்தாக மரியாளை தேர்ந்தெடுத்து கொண்டீ. எனவே இவரை உற்று நோக்கி மன்றாடும் எல்லாம் நிறைவான மன உறுதியை பெறுகின்றோம்.
கிறிஸ்து வழியாகவே உமது மகத்துவ திருமுன் என்றென்று மகிழ்ந்து நிற்கின்ற வானக தூதர் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஒரே குரலாய் இறைஞ்சி அக்களித்து பாடுவோமாக. தூயவர் 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 மூல இறைவனம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுமந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவேன். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெல்லாம் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்,
பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். சிறப்பாக அன்னையின் ஆலயத்தை நாடி வந்துள்ள குடும்பங்களை நீர்தாமை ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கோந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமருள மெய் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் நம்முடைய கண்களை எல்லாம் மூடிக்கொண்டு ஆண்டவருடைய திருப்பாதத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வோடு அன்னை மரியாள் நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம் பரிந்து பேசி இந்த இடத்தை வல்லமை மிக்க இடமாக மாற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றியாகவும், இதோ நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், மினிகள், நோக்காடுகள் எல்லாம் இறைவன் ஆசீர்வதித்து நமக்கு அருள் வரங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கற்பித்த அந்த ஜெபத்தை பொருள் உணர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தருகிறவர்களும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகிற அற்புதமான இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்துள்ளவரே, நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், நிதானமாக நம்முடைய. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தா, என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே, புனித கன்னிமரியாளை அமைதியின் அரசியாக நினைவு கூர்ந்து கொண்டாடும் எங்களை ஒரே மகனின் உடலாலும் இரத்தத்தாலும் பலப்படுத்தியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவளுடைய படிப்பினைகளை பின்பற்றி நாங்கள் என்றும் உமக்கு உகந்தவர்களாக வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பக்தர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.